Assalaamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட மார்னிங் ரொட்டீன் ப்ளஸ் ஒரு சின்ன DIY, அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி அண்ட் பொட்டேட்டோ பண்ண போகிறேன். அண்ட் மதியானம் லஞ்சுக்கு வந்து நான் சிக்கன் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். என்னோட ரெசிபி பார்த்துட்டு சில பேர் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு இமேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். என்னோடய ஸ்டோரியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். புதுசாக கொஞ்சம் பேர் வந்து நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு 2 பேர் பார்த்திங்கன்னா உங்களோட இன்ட்ரோ வீடியோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக என்னோடய சேனல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரி மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்பவே வந்து யோசிச்சு அப்படி இப்படின்னு பார்த்துட்டுலாம் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணலை. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீ ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்குமே ஒரு மாதிரி யோசனையில் இருக்க தான் செஞ்சேன். திடீர்னு ஒரு நாள் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் 2019 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நான் சென்ட் பண்ணிவிட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 10 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்மே பண்ணல அப்படின்ட்டு என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்குமே நான் வந்து சொன்ன உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நிறைய என்கரேஜ் பண்ணாங்க எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி போடுவேன். பட் ஆனால் வந்து சில பேர் சொன்னாங்க, இந்த ரெசிபியெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுற குக்கிங் ரெசிபியே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நானும் ஓகே அப்படின்ட்டு நார்மலாக நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் பேக்கிங் வீடியோலாம் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் என்னோடய சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து சப்போர்ட் கொஞ்சம் நிறையவே கொடுத்தாங்க. நீ இந்த மாதிரி கண்டென்ட்டில் போடு, அந்த மாதிரி கண்டென்ட் போடு, வ்ளாக் போடு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நான் என்னோடய கண்டென்ட் எல்லாத்தையும் மாற்றினேன். ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் DIY, அதுக்கப்புறம் வ்ளாக் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ கறிக்காக நான் ஆனியன் சில்லி வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் சில்லி தான் வந்து இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு வந்து ஸ்பைஸ் அதை கொடுக்குறது. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியன் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து பாதி எடுத்திருக்கேன். பட் நார்மலாக தக்காளி சேர்க்க மாட்டாங்க. நான் ஒரே வாட்டி வந்து தக்காளி எக்ஸ்ட்ராஸாக கட் பண்ணிட்டேனே நான் ஜாயின் பண்ணேன். பட் ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து பொட்டேட்டோ கறியில் வந்து நான் ஹாஃப் தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்குவேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா ஸ்ப்ளாட்டர் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் cumin seed ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், சென்னாதால். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் 4 சேர்த்துருக்கேன். ஸோ அந்த பச்சை மிளகாவோட காரம் தான் வந்து இந்த பொட்டேட்டோ மசாலாவில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கலாம். நானும் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூபர்ஸோட விலாக்லாம் பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு யூடியூபர் வந்து ஷாம்ஷீரா.
மாம்டாஸ்டிக் பை ஷாம்ஷீரா அவங்களோட யூடியூப் சேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. நம்மளோட தமிழ் சேனல் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி, அதுக்கப்புறம் யமி டமி ஆர்த்தி, இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா, அம்மா சமையல், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ அவங்களதும் பேக் டு பேக் நான் பார்த்துட்ருப்பேன். ஸோ இதெல்லாமோ என்னவோ என்னை வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருந்திருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், என்னோடய சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ அந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டேட்டோ மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பூரிக்கான மாவு ரெடி பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா இந்த போர்டு நான் ஐக்கியாவில் வாங்கினேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்திலாம் பண்ணுறதுக்கு. என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா பூரி அண்ட் சென்னா போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டிஐஒய் வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது உங்க கூட நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ரூம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வால் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த ஒரு சார்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதில் என்ன பண்ணேன்னா ஒரு பாட் மாதிரி ரெடி பண்ணேன். அதில் கொஞ்சம் வந்து பிரான்ச்சஸ்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வேஸ் மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ பேக் சைடில் அந்த வால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இது நீங்கள் ஹாலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த ஏரியா வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் கூட வந்து ஃப்ளார் மாதிரி கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது பக்கத்துலேயே வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் ஸ்டிக் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பூரி எப்படி செய்யலான்னு பாருங்கள். 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக நீட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நல்லா இழைச்சி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து நான் ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே ஈவனான ஷேப்பில் நல்லா எல்லாமே பொங்கி வந்துருச்சு. ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ரெண்டு பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், நடுவில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பானி வந்து ரெடி பண்ணலாம். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பேஸ்ட் மாதிரி. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இது கூட உப்பு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி கொஞ்சோண்டு சாப் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பானிபூரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பூரி நல்லாவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. நம்ம ரோட் சைடில் வந்து சாப்பிட்ற அந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. இந்த ரெசிபி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching.